जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சையளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாக்யம் த்வாம் மகாபாவ சுயோகினம் வந்தே பூர்ணாவதாரம் ஷம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆழ்ந்து புரிஞ்சுங்க. கர்மத்தை அனுபவிக்காத பொழுது கர்ம பலனிலேயே மனம் ஒன்றுகிறது. கர்மத்தையே ஆழ்ந்து அனுபவிப்பவன். இங்க கர்மம்னு சொல்ற வார்த்தைக்கு செயல்ன்ற அர்த்தம். இங்க செயலையே ஆழ்ந்து அனுபவித்தீர்களானால் செயலால் வருகின்ற முடிவு உங்களை அளவுக்கு அதிகமாக அழுத்தாது. வெறும் சம்பளம் தான் வாழ்க்கையோட பலன் நினைச்சோம்னா 30 நாள் நரகமா தெரியும். அந்த சம்பளம் வாங்குற ஒரு நாள் மட்டும்தான் சொர்க்கமா தெரியும். ஆனா செய்கின்ற செயலே நமக்கு இனிமையானதாக மாறிவிடுமானால் 31 நாளுமே சொர்க்கமா இருக்கும். 30 நாள் நரகம், ஒரு நாள் சொர்க்கமா? 30 நாள் நரகத்துல இருந்து ஒரு நாள் சொர்க்கத்தை வாங்குற மாதிரி அந்த வாழ்க்கை வேணுமா? இல்ல 31 நாளுமே சொர்க்கத்தில் இருக்கின்ற வாழ்க்கை வேணுமா? அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். செய்கின்ற செயலாலேயே ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல். செய்கின்ற செயலாலேயே ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொள்ள தெரிந்த மனிதன் வாழ்க்கையிலே புது புது பரிமாணங்களை மலரச் செய்கின்றான். புது புது பரிமாணங்களை மலர்த்தி கொள்ளுகின்றான். புது புது பரிமாணங்களை உணருகின்றான். அது மாதிரியான மனிதர்கள் தான் சோர்வில்லாமல் தளர்வில்லாமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கின்ற தலைவர்களாக மாறுகிறார்கள். அதாவது நமக்குள்ள ஏற்படுகின்ற இச்சா சக்தி தெளிவான ஞான சக்தியோடு சேர்ந்தா கிரியா சக்தியா மாறும். அப்போ வாழ்க்கையில டயர்ட்னஸே இருக்காது. உங்க வாழ்க்கையில சோர்வுங்கிறது வந்தாலே நீங்கள் உங்கள் கர்மங்களை செயல்களை அனுபவிக்கலைன்னு அர்த்தம். சோர்வே இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்குள் இருக்குமானால் உங்களுடைய செயல்களாலே நீங்கள் எந்தவிதமான துக்கமும் இல்லாமல் செயல்களை அனுபவிக்கின்றீர்கள். செயலே உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. செயலே எக்ஸைட்மெண்டா இருக்கு. செயலே ஜாய்ஃபுல்லா இருக்கு. செயலே இன்ஸ்பிரேஷனா இருக்குமானால் இயற்கையிலேயே முதுமை வராது.
மனத்தாலே வருகின்ற முதுமை வருவதில்லை. செயலே இன்ஸ்பிரேஷனா இல்லைன்னா மனதால் வருகின்ற முதுமை வந்தே தீரும். மனதால் வருகின்ற முதுமை உங்களை தட்டியே தீரும். அதனால இச்சாசக்தி, ஆசையோடு ஞான சக்தி, தெளிவையும் சேர்த்தால் கிரியாசக்தி மலரும். சோர்வு இருக்காது, தளர்வு இருக்காது. அப்படி இல்லாம தெளிவான ஞானம் இல்லாவிட்டால், கர்மத்தையே அனுபவிக்காவிட்டால், செயல்களையே அனுபவிக்காவிட்டால், நீங்க பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே உங்களுடைய வாழ்க்கை சோம்பலையும் சோர்வையும் சோகத்தையும் சார்ந்தே இருக்கும். பக்தி இல்லாத குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான ஃபேமிலியா இருக்கிறது இல்லை. ஒருவேளை இருந்தா கூட சமூக காரணங்களுக்காக ஒன்னா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனந்தமான ஒரு ஸ்டேபிளான ஃபேமிலியா இருக்கிறது இல்லை. ஆனா தன்னுடைய வாழ்க்கையிலே பக்தி இருக்கின்ற, பர்சனலா பக்தியை உணர்ந்த ஒரு நபர்களாக இருந்தால் அவர்களுடைய குடும்பம் சமூக காரணத்துக்காக மட்டும் ஒன்றா இல்லாமல் ஐடியலாஜிக்கலாகவும் ஏதோ ஒரு சென்டரை வச்சு வாழறார்கள். கொள்கை ரீதியாகவும் அவர்கள் இருவருக்குள் ஏதோ ஒரு பிடிப்பு இருக்க துவங்குகிறது. அதனால் பக்திங்கிறது தினந்தோறும் செய்கின்ற செயல்களிலும் இனிமையை கூட்டுகின்றது. அதே மாதிரி யோகம், பக்தி இல்லாமல் இந்த வெறுமனே யோகம், இந்த ஆன்மீக கருத்துக்கள், வாழ்வியல் தீர்வுகள், பிராணாயாமம் இதை மட்டும் வச்சு வாழ ஆரம்பிக்கும் போது அதிகபட்சமாக அது ஒரு நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அளவுக்குத்தான் உபயோகமாகும். நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்னா ஓடுகின்ற மனசுக்குள்ள ஓடுகின்ற வார்த்தைகளை கொஞ்சம் நல்ல வார்த்தைகளாக ஓட வைக்கிற அளவுக்கு ஒரு ட்ரைனிங், அவ்வளவுதான். ஒரு நிகழ்வு நிகழ்ந்ததுன்னா ஐயோ இது துக்கம்னு நம்மளுக்கு நாமே சொல்லிக்கிறதுக்கு பதிலாக சரி இதை ஏற்றுக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு சாதாரண நியூரோலிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் அளவுக்கு மட்டுமே உபயோகமாகக்கூடிய விஷயங்களாக அவை மாறிவிடும். ஆனால் பக்தி சேரும் பொழுது இந்த யோகமும் வாழ்வியல் தீர்வுகளும் தியானமும் பிராணாயாமமும் நேரடியாக ஜீவன் முக்திக்கான பாதையாக மாறிவிடுகின்றது. பக்தி இல்லாத பொழுது சாதாரண செயல்கள் வெறுப்பையும் சோர்வையும் அளிக்கும். பக்தி இல்லாத பொழுது செய்கின்ற யோகம் சாதனைகள் கூட வெறும் ஒரு சாதாரண மூளை சார்ந்த செயலாகவே நின்றுவிடும். பக்தி இல்லாத பொழுது தியானம் கூட ஒரு சடங்காக மாறிவிடும். பக்தி இல்லாத பொழுது எல்லா பூஜைகளும் வெறும் பயத்தால் செய்யப்படுகிற சடங்குகளாகவே தான் இருக்கும். பக்தி இல்லாமல் பூஜை பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா அந்த பூஜையை பார்த்தாலே நமக்கே பயமாக இருக்கும். அந்த விக்கிரகங்களை அவர்கள் உருட்டுகிற விதமும், பக்தி இல்லாதவர்கள் அந்த பூஜை பண்ணாங்கன்னா ரெண்டாவது தரம் அந்த பூஜை ரூமுக்குள்ளே நுழைய மாட்டார்கள். ஒரு தரம் காலையில் கடனே நுழைவார்கள். காரணம் என்னென்னா, ஒருவேளை பண்ணாமல் விட்டுட்டா அன்னைக்கு முழுசாக நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணம்னு நினச்சி பார்ப்பார்கள். அந்த பயத்துக்காக போயிட்டு வந்துடுவார்கள். சில பேர் அந்த பக்தி இல்லாமல் கடனுக்காக விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பார்கள். ஆரம்பிக்கும் போது விஸ்வம் விஷ்ணு வஷட்கார பூதபவி பவத் பிரபு, ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக அதை ஓடுறது. என்ன படிக்கிறார்கள்னு விஷ்ணுவுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சைடில் இருக்கிற நம்பரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படா முடியும் அப்படின்னு. 300 தான் வந்திருக்கு போல இருக்கே, இன்னும் 700 ஆகும் போல இருக்கே, இது எப்போ முடியும் பார்த்துட்டே இருப்பார்கள். ஓம் நமோ பகவதே ருத்ராய யாதயிஷு சிவதமா சிவம் பபூவ தேதலோஹ சிவ சரவ்யாய தவதயா நோ ருத்ரமிருடய யாதே ருத்ர சிவ தலோர கோர பாபக. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை,
உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्। ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवपुतो दयिषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः या जयिषुः शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तवतया नो रुद्रमृडय या ते रुद्र शिवा तनोरघोरपापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजागशीः या विशृङ्गिरिशन्तहस्ते विभष्ट्यस्तवे शिवाङ्गिरित्रतां गुरुमाहि पुंसेः पुरुषं जगत् शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असत् अद्य वोचदधिभक्ता प्रथमो दैव्यो वृषगे अहीहश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यादुत्राण्यः असौ यस्ताम्रो अरुणपुत बभ्रस्व मङ्गलः ये चेमागुं रुद्रा अभितो दिक्षु श्रुता सहस्रशो वै शागुं भेडयीमहे असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः उदैनं गोपा अदृश ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அவர் மயக்கத்துலேருந்து பாதி தெளிஞ்ச உடனே பார்த்து ஐயோ என் கார்னு கத்துனாராம். டாக்டர் சொன்னாராம், ஐயா நீ இப்போ காரை விட அதிகமாக உன் கையை பற்றி கவலைப்படணும், கையை பாரியா அப்படின்றாராம். பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்குமிடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604, www.nityananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. இந்த மாதிரியான நபர்கள் பூஜை முடித்து விட்டு ரூமை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட, ஒரு முறை கூட அந்த பூஜை அறை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு அது வாழ்க்கை அல்ல, தன்னுடைய பயத்திலிருந்து தன்னையே காத்துக்கொள்வதற்கான ஒரு சப்பைக்கட்டு.
நம்ம பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செயல்களை செய்து கொண்டிருப்போம். ஆஃபீஸ் போகும்போது ஒரு குறிப்பிட்ட வழியில் இருக்கிற முனீஸ்வரரையோ காளியம்மனையோ மாரியம்மனையோ கும்பிடாமல் போனால் அன்றைக்கி ஆஃபீஸில் எதுவும் உருப்படாதுன்னு நமக்கே ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சுருப்போம். அதனால் கரெக்டாக அங்கே நின்று கும்பிட்டுட்டு போகிறது அது ஒரு சடங்காக இருக்கும். நின்று கடகடன்னு வேக வேகமாக என்ன பண்ணுற அட்டண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி, பாரு பார்த்துட்டேன் வந்துட்டேன், நோட் பண்ணி வச்சுக்கோ, இன்றைக்கி ஒரு பிரச்சனையும் கொடுக்காத, அட்டண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி செய்கின்ற செயல்கள் பக்தி இல்லாமல் செய்யப்படும் எல்லாமே மந்தத்தன்மைக்குள் தான் நம்மை எடுத்து செல்கின்றன. எவ்வாறு பக்தி ஒரு பெரிய தீர்வாக இருக்கிற, பக்தியை பார்க்காமல் மற்றவைகளை நாம் உருவாக்க முயற்சி செய்வது சரியான விஷயத்திற்கு கவனத்தை அளிக்காமல் தவறான விஷயங்கள் மீது கவனத்தை செலுத்துவதற்கு சமம். வாழ்க்கையில் பணம் 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 அலையிற ஒரு பெரிய மகா கஞ்ச பிஸ்னாரி ஒரு நாள் அவருடைய BMW காரில் போயிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு பக்கமாக எதிரில் வந்த வண்டி அடித்து அவருடைய கார் கதவு அவர் கை ரெண்டுமே பிஞ்சு தொங்குது. அரை மயக்கத்தில் இருக்கார். ஆம்புலன்ஸ் அங்கே வருது, அவரை எடுத்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அவர் மயக்கத்துலேருந்து பாதி தெளிஞ்ச உடனே பார்த்து ஐயோ என் கார்னு கத்துனாராம். டாக்டர் சொன்னாராம், ஐயா நீ இப்போ காரை விட அதிகமாக உன் கையை பற்றி கவலைப்படணும், கையை பாருயா அப்படின்றாராம். அவர் முதல்ல கை இருந்த இடத்த பார்த்துட்டு அது தொங்கிட்டு இருந்த பாரு, ஐயோ என் ரோலக்ஸ் வாட்ச்னாராம். சில நேரத்தில் மனிதர்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டுமோ அதை பற்றி கவலைப்படாமல் தேவையில்லாதவைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சி அளவுக்கு மாறச்சுன்னா உடம்பு சிரிக்காது, முகம் மட்டும் சிரிக்கும். அதுவே ஒரு மெட்ரோபாலிட்டன் இல்லை காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக மாறுச்சுன்னா வெறும் அந்த பல் மட்டும்தான். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSPயால் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSPயில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 0417523766. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. ராமானுஜர்ட்ட ஒருத்தர் போய் கேட்குறாரு, சாமி நான் ஞானம் அடையணும், உயர்கதி அடையணும், ஏதாவது வழி சொல்லுங்கள். ராமானுஜர் கேட்குறாரு, வாழ்க்கையில் எப்போவாவது ஏதாவது ஒரு பொருள் மேலேயோ அல்லது நபர் மேலேயோ உனக்கு ஆழமான காதல் வந்திருக்காப்பான்னு கேட்குறாரு. ஆமாம், ஐயோயோ இல்லவே இல்லை, நான் கட்ட பிரம்மச்சாரி, எந்த நபர் மேலேயும் எனக்கு காதல் வந்ததில்லை, நான் பற்றே இல்லாதவன், எந்த பொருள் மேலேயும் எனக்கு ஈர்ப்பே வந்ததில்லை. அப்போ அவர் சொல்கிறார், அவனுக்கு பக்தி வராது போடா அப்படின்னுறாராம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம் நமக்கு. ரொம்ப அழகாக சொல்கிறாராம், எப்போவாவது ஒரு முறையாவது தன்னை மீறி நம்மை பற்றி நம்ம ஒரு கருத்தை வச்சுட்டு ரொம்ப ஸ்டடியாக ரிஜிடாக இருப்போம், அட்டென்ஷன்லேயே இருப்போம், மனதளவில் அட்டென்ஷன்லேயே இருப்போம். அந்த மாதிரி உணர்வில் இருந்து அதனால தான் சில நேரத்தில் சிரிக்க கூட தயங்குவோம். சாமி நிறைய பார்த்துருக்கேன். எப்பெல்லாம் நான் கிராமங்கள் பகுதியில் சத்சங்கங்கள் நடத்துகிறோன்னா மக்கள் ஏதாவது ஒரு ஜோக் சொன்னால் கூட இல்லை அதை கேட்டால் கூட உடல் முழுவதும் சிரிப்பார்கள். ஆனால் அது
கொஞ்சம் ஒரு மாநகராட்சி அளவுக்கு மாறுச்சுன்னா உடம்பு சிரிக்காது, முகம் மட்டும் சிரிக்கும். அதுவே ஒரு மெட்ரோபாலிட்டன் இல்லை காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக மாறுச்சுன்னா வெறும் அந்த பல் மட்டும்தான். காலப்போக்கிலே மனிதர்கள் உடல் முழுவதையும் சுகத்தை அனுபவிப்பதை, ஆனந்தத்தை அனுபவிப்பதை மறந்து விட்டார்கள். ரிஜிட் ஆயிட்டோம், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வாழ்ந்து வாழ்ந்து. இன்னொன்று, சிரிச்சாலே யாராவது நம்மளை ஏமாத்திடுவார்கள்னு நினைக்கிறது. இல்லை சிரிச்சா இல்லை ஓப்பனாக இருந்தோம்னா, சிரிக்கிறதுன்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பாடி லாங்குவேஜால் ஓப்பனாக இருக்கிறது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சத்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ர ஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सिद्धसादनम् प्रणो देवी सरस्वती वाजिनीवती दीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322. நம்ம பாடி லாங்குவேஜால ஓப்பனா இருந்தோம்னா நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை குறைவாக எடை போட்டு விடுவார்கள்னு ஒரு கருத்து. அதனால பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலையுமே இந்த அட்டென்ஷன்லேயே இருந்து நம்மளை க்ளோஸ்டாகவே வச்சிருப்போம், திறக்க மாட்டோம். க்ளோஸ்டாகவே வச்சிருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே வாழ்க்கை பழக்கமாக மாறிவிடும். எந்த ஒரு பொருளுக்கும் நபருக்கும் நம்மை திறக்க மாட்டோம். ஒரு ரிஜிடான இறுக்கமான வாழ்க்கையாக மாறிவிடும். உண்மையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுக்கும் நம்மை திறக்காமல், எந்த ஒரு நபருக்கும் நம்மை திறக்காமல் வாழ்வது ரிஜிடான இறுக்கமான வாழ்க்கை. ஏதாவது ஒரு பொருளுக்கு, ஒரு நபருக்கு மட்டும் நம்மை திறப்பது இல்லற வாழ்க்கை. ஒரு நபருக்கும் ஒரு பொருளுக்கும் நம்மை திறக்காமல் வாழ்வது இறுக்கமான வாழ்க்கை. அந்த மாதிரி இறுக்கமா வாழற நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பெரிய விஷயத்துல காத்து வாங்கிடுவார்கள். ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க எங்கேயோ பார்த்த ஞாபகம். இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும். உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர்
தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. பிரபஞ்சத்திற்கே நம்மை திறந்து வைப்பது பக்தி வாழ்க்கை. பிரபஞ்சம் முழுமைக்கும் நம்மை திறந்து வைத்து பிரபஞ்சம் முழுவதோடும் நம்மை இணைத்து கொண்டு மலர்வது பக்தி வாழ்க்கை. நல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நபருக்கும் ஒரு பொருளுக்கும் நம்மை திறக்காமல் வாழ்வது இறுக்கமான வாழ்க்கை. அந்த மாதிரி இறுக்கமாக வாழற நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பெரிய விஷயத்தில் காத்து வாங்கிடுவார்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன ரொம்ப பெரிய விஷயமா பார்த்து கதவை திறந்துருவார்கள். திறந்துடாது, கதவு உடஞ்சி போயிடும். கதவு திறக்கக்கூட திறக்காது, உடஞ்சி போயிடும். அது ஒரு இறுக்கமான வாழ்க்கை. ரெண்டாவது, சில பொருளுக்கு அல்லது சில நபருக்கு மட்டும் தன் வாழ்க்கையை திறப்பவர்கள். இது இல்லற வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை. பிரபஞ்சம் முழுமைக்கும், உலகம் முழுமைக்கும், மனித இனம் முழுமைக்கும் தன் உணர்வை திறந்து வைப்பவர்கள், தன்னை திறந்து வைப்பவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை பக்தி வாழ்க்கை, ஜீவன் முக்த வாழ்க்கை. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.